Hello viewers, welcome to Car Trainers, personalized car training services. Viewers, today we have a trainee in our academy. நம்மளோட client own பண்ணிருக்கிற vehicle Honda WRV compact crossover SUV segment vehicle. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது drive on narrow street as well as commercial roads. Manual transmission பொறுத்தமட்டில் clutch control, steering control, gear shifting process இதெல்லாம் தான் ஒரு beginner first gain பண்ணணும். நம்மளோட seating position கரெக்டாக இருந்ததுன்னா clutch control நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே கெயின் பண்ணிடலாம். Seating plays a major role. இந்த மாதிரி நேரோ ஸ்ட்ரீட்டில் ட்ரைவ் பண்ணும்போது லெஃப்ட் ஃப்ரேம் கேல்குலேஷன், ரைட் ஃப்ரேம் கேல்குலேஷன், லெஃப்ட் மிரர் ஆஸ் வெல் அஸ் ரைட் மிரர், பிகாஸ் எல்லா சைடுமே வெஹிக்கிள் நம்மளை ஓவர்டேக் பண்ணுவாங்க, லெஃப்ட் சைடு ஆஸ் வெல் அஸ் ரைட் சைடு. லெஃப்ட் லைன் மேனேஜ்மெண்ட், ரோடோட ஃபஸ்ட்டு ரூல்லே நம்ம லெஃப்ட் லைனில் தான் மூவ் பண்ணணும். இந்த மாதிரி ரோடில் நம்ம ரொம்ப லெஃப்ட் லைன் போக முடியாது. அவங்ககிட்ட நான் மெயினாக சொல்லியிருக்கிறது லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் லெஃப்ட் ஃப்ரேம் கேல்குலேஷனை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் இந்த டாஸ்க்கு. ஸோ அவங்களோட ஃபோக்கஸ் மேக்ஸிமம் லெஃப்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள், பீப்புள், ஆப்ஜெக்ட் அவங்க மேலே தான் இருக்கணும். அண்ட் லெஃப்டில் எதனா வெஹிக்கிள் ஓவர்டேக் பண்ணாலோ இல்லை ரைட்டில் ஓவர்டேக் பண்ணாலோ நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு அவங்களுக்கு வழி விட்டுறது நல்லது. பின்னாடி யார் ஹார்ன் பண்ணாலும் நம்ம பேனிக் ஆகக்கூடாது, டென்ஸ்ட் ஆகக்கூடாது. ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வரும்போது நம்ம லெஃப்ட் சைடில் ஸ்பேஸ் பார்த்துட்டு எந்த அளவுக்கு நம்மளால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்மளோட ஃப்ரேமை கரெக்டாக கால்குலேட் பண்ணி மூவ் பண்ணணும். ஸ்டீரிங்கை ஜென்டலாக ஹோல்ட் பண்ணிக்கணும். ஜென்ரலாக பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக், இந்த மாதிரி நேரோ ஸ்ட்ரீட்டில் ட்ரைவ் பண்ணும்போது ஸ்டீரிங் ரொம்ப டைட்டாக, ஹார்டாக, ரிஜிட்டாக ஹோல்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி ஹோல்ட் பண்ணும்போது அவங்களால அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியாது. நம்ம ஜென்டலாக ஹோல்ட் பண்ணால் மட்டுமே தான் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணால் நமக்கு அப்டக்கிளோட அவாய்ட் பண்ண முடியுன்றது நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி லோ கியர் மெயின்டெனன்ஸில் கிளச்சிலே மூவ் பண்ணலாம். தேவைப்பட்ட ஆக்சிலேட்டர் நமக்கு ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் ரோட் கிடச்சதுக்கப்புறம் நம்ம செகண்ட் கியரில் மூவ் பண்ணலாம். இந்த மாதிரி ரோட்டில் மேக்ஸிமம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கியர் பிளேஸ் எ மேஜர் ரோல். மேனேஜ்மெண்ட் ஃபார் ஆப்போசிட் சைடு வெஹிக்கிள், இந்த சுச்சுவேஷனில் ஆப்போசிட்டில் அந்த வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. எதனாலனா ஒரு வண்டி மட்டுமே போகக்கூடிய ஸ்பேஸு, அதை நம்ம கால்குலேட் பண்ணி மூவ் பண்ணணும். இங்கே நமக்கு ரொம்ப ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா முன்னாடியே நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு எதிரில் எதனா வண்டி வந்தோன்னா அவங்கள லீவ் பண்ணிடலாம். இல்லை நம்ம ஃபஸ்ட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோன்னா அவங்கள நிப்பாட்டிட்டு நம்ம மூவ் பண்ணலாம். அவங்க நம்ம நில்லுங்கன்னு சொல்கிறதுக்கு இண்டிகேஷன் வந்து டிப்பர் பாஸ் லைட்டு. நம்ம ஹெட்லைட் அந்த நாபை வந்து புல் பண்ணோம் அப்படின்னா ஹை ஃப்ளாஷ் லைட் ஃப்ரண்ட்டில் பிளிங்க் ஆகும். அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஸ்டாப் பண்ணிப்பாங்க. நம்ம அந்த இடத்த ஈஸியாக மேனுவர் பண்ணி மூவ் பண்ணிடலாம். அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் ஆன் தி ரோட்டில் தான் இருக்கணுன்றதை சொல்லியிருக்கேன். 100% கான்சன்ட்ரேஷன் ஆன் தி ரோட். லெஃப்ட் அண்ட் ரைட் வைடு வியூ ஆஃப் ரோட் அனலைசேஷன். எக்ஸிட் ரோட்ஸ் நிறையா இருக்கும். அந்த மாதிரி எக்ஸிட் ரோட்ஸ்லேருந்து வெஹிக்கிள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே போகணும். இந்த டூ வீலர்ஸ் எல்லாமே நம்மளை ஓவர்டேக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வரும்போது நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். ஸ்லோயிங் டவுன் வைல் அதர்ஸ் ஓவர்டேக். நம்மளை யார் ஓவர்டேக் பண்ணாலும் நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். ஸ்லோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அகைன் கியர் ரிடக்ஷன். நம்ம மைண்டில் ஸ்ட்ரைக் ஆக வேண்டியது, நம்ம ஒரு ஸ்பீடை ஸ்லோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம கரெக்டான கியரில் கரெக்டான ஸ்பீடை மேட்ச் பண்ணி மூவ் பண்ணணும். எந்த கியர் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமும் கிளச்சோட ரிலீஸிங் ஸ்லோவாக தான் இருக்கணும், ஸ்பீடை ரிலீஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரோட்டில் பிகினர்ஸ் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ், சடனாக எதனா வெஹிக்கிள் குறுக்க வந்துடுவாங்க. அப்படி நம்மளோட ஃப்ரேம்குள்ளே யாராவது வர மாதிரி இருந்தால் நம்ம முன்னாடியே அவங்களோட மூவ்மெண்ட் ஆன்டிசிபேட் பண்ணிவிட்டு எஸ் ஆர் நோ தியரி. எஸ்னா ஸ்லோ பண்ணி அவங்கள நம்ம அலோவ் பண்ணிடுறோம். நோ அப்படின்னா நல்லா ஹார்ன் பண்ணிவிட்டு அவங்களோட பிளேஸ்லேயே அவங்கள நம்ம நிப்பாட்டிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் கொடுத்து மூவ் பண்ணணும். லெஃப்ட்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள், பீப்புள், ஆப்ஜெக்ட் அவங்களோட ஃபுல் வியூ தெரியிற இடத்துலையே நம்ம அவங்கள அவாய்ட் பண்ணிடணும். க்ளோஸாக போய் கட் பண்ணக்கூடாது. பிகாஸ் அவங்களுடைய மூவ்மெண்ட் சடனாக நம்ம ஃப்ரேம்குள்ளே வந்ததுன்னா உடனே நம்மளோட வெஹிக்கிளோட பாடி லெஃப்ட் சைடில் டச் ஆகிடும். அதனால் எந்த ஒரு வெஹிக்கிளுக்குமே க்ளோஸாக ட்ராவல் பண்ணாமல் நம்ம ஒரு சேஃப் டிஸ்டன்ஸில் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ஆஸ் வெல் அஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் இருக்கணும். பர் மினிட்டுக்கு 3 to 4 டைம்ஸ் பின்னாடி ஒரு வெஹிக்கிள் பார்த்துக்கணும். நம்மளை யாராவது ஓவர்டேக் பண்ணுறாங்கன்னா நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். பின்னாடி யாராவது ஹார்ன் பண்ணாலும் நம்ம மூவ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி போகிற வெஹிக்கிளுக்கு ஸ்பேஸ் ஃபில் பண்ணிகிட்டே மூவ் பண்ணிட்டோன்னா நம்மளை யாராவது ஓவர்டேக் பண்ணுறது இல்லை சடனாக உள்ளே வரதுலாம் அவங்க பண்ண மாட்டாங்க. நம்மளும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக மூவ் பண்ணலாம். சிக்னலஸ் ஜங்ஷன்ஸ் வரும்போது லெஃப்ட் சைட், ரைட் சைட், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் 4 பக்கமும் பார்த்துட்டு தான் மூவ் பண்ணுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். சோஃபா நம்மளோட ட்ரைனிங் வந்து லோ கியர் மெயின்டெனன்ஸில் கரெக்டான கிளச் கண்ட்ரோலில் வெஹிக்கிள் எந்த இடத்துலையும் ஆஃப் பண்ணாமல், எந்த சுச்சுவேஷன் ஸ்டீரிங் ஹோல்ட் பண்ணலை, ஹேண்ட் பிரேக் ஹோல்ட் பண்ணலை. இந்த டாஸ்க் நம்ம வந்து 3rd டைம் நம்ம கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு 2 தடவை கொடுக்கும்போது என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் என்னோடய கைடன்ஸ் கொஞ்சம் தேவைப்பட்டது. சில இடத்துல ஸ்டீரிங் ஹோல்ட் பண்ணேன், சில இடத்துல ஹேண்ட் பிரேக் ஹோல்ட் பண்ணேன். அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட அவங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, எது லேக் ஆகுறாங்கன்றதை நான் சொன்னேன். அதை அவங்க கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு 3rd டைம் ரிசல்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க வியூவர்ஸ்.
பிகினர்ஸ் பொறுத்த மட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டைம் இன் டிரைவிங் நம்ம எந்த லெவலில் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி எந்த ஒரு டாஸ்க் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அது தியரிட்டிக்கல் கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் மூவ் பண்ணணும். மார்க்கெட் ரூலில் அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறது லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ரேம் கால்குலேஷன், ஸ்டீரிங்கோட ஹோல்டிங் ஜென்டலாக இருக்கணும், ஸ்லோயிங் டவுன் வால் எதோ ஓவர்டேக், ஆப்போசிட்டில் ஒரு வெஹிக்கிள் கரெக்டாக மேனேஜ் பண்ணணும், சிக்னலஸ் ஜங்ஷனை நாலா பக்கம் பார்த்து தான் நம்ம மூவ் பண்ணணும். சின்ன ஸ்பேஸ்க்குள்ளே மூவ் பண்ணும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ரேம் கரெக்டாக கால்குலேட் பண்ணி மூவ் பண்ணணும். வைடு வியூ ஆஃப் ரோட் அனலைசேஷன், மற்ற வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் ஆன்டிசிபேட் பண்ணணும். பிகாஸ் நம்மளோட கிட்ட எந்த கண்ட்ரோல் இல்லாததுனால நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாக தான் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்கள்கிட்ட வெஹிக்கிள் இருந்ததுன்னா உங்களோட லொக்கேஷனில் வந்து உங்கள் காரில் சொல்லிக் கொடுக்கலாம். உங்கள்கிட்ட வெஹிக்கிள் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளோட அகாடமியில் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹேட்ச்பேக் டு MPV செக்மெண்ட் வரைக்கும் போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் நீங்கள் கற்றுக்கலாம். மெயினாக நம்மளோட வீடியோஸை பார்த்து யாருமே தனியாக ட்ரை பண்ணாதீங்க. ஆல்ரெடி டிரைவிங் தெரிஞ்சவங்களை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி ரோட்ஸில் ட்ரை பண்ணுங்கள். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ.